இலங்கையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் ஒரு தாய் தனது பச்சிளம் குழந்தையின் உயிரை காப்பாற்ற இறுதி நொடி வரை போராடியது அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை நெகிழ வைத்தது. கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி 75 பேருடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதிகாலை 4:30 மணியளவில் இந்த பேருந்து நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்பட கெரண்டி எல்லையில் வந்தபோது சுமார் 100 அடி பள்ளத்தில் உருண்டு விழுந்தது. இதில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. பள்ளத்தில் விழுந்து கிடந்த பேருந்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்றன. அப்போது பேருந்தில் இருந்த ஒரு இளம் தாய் தனது பச்சிளம் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று குழந்தையை பாதுகாத்தபடி விழுந்து கிடந்தார். நொறுங்கி கிடந்த பேருந்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்பதற்காக சென்றவர்கள் இந்த காட்சியைக் கண்டு கண்ணீர் விட்டபடி மீட்பில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விபத்திற்கு காரணமாக சந்தேகிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை அரசு மருத்துவமனை, நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனை, கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க இலங்கை அதிபர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் காந்தகுமார்.